ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இவ்வளோ நாள் வந்துட்டு அருணாச்சல ஐயாவை பொட்டி பாம்பா தான் பார்த்தோம். இதுக்கு மேல வந்து நாகப்பாம்பா நம்ம சுந்தரவல்லியை சீர்ற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இதனால நம்ம சுந்தரவல்லி அருணாச்சல ஐயாவை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்துட்டு நான் தான் செயின் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி ஒத்துக்கிறாங்க. ஆனா அருணாச்சல ஐயாவுக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா நந்தினி அந்த நகைய எடுக்க வாய்ப்பே இல்ல. அப்ப யாரோ எடுத்திருக்காங்க. சூர்யா சொன்ன மாரி இந்த வீட்ல தான் யாரோ எடுத்திருக்காங்க. நந்தினி கிட்ட கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சல ஐயா நெனச்சுக்கிட்டே இருக்காரு. சரி இந்த பிரச்சனையே பத்தி பேசிட்டே இருந்தா கண்டிப்பா தாலி பிரிச்சு கோக்க முடியாது. ஃபர்ஸ்ட்டு அத முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நந்தினி கிட்ட கேட்போம். அதான் தாலி கிடைச்சிருச்சுல அப்படின்ற மாரி நம்ம அருணாச்சல ஐயா யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு நல்லா சிறப்பா வந்துட்டு பண்றாங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம சூர்யாவுக்கு வந்துட்டு எந்த ஐடியாவும் இல்ல. நந்தினி எடுத்திருப்பாங்களா, எடுத்திருக்க மாட்டாங்களான்னு. ஆனா வந்துட்டு கண்டிப்பா நந்தினி எடுத்திருக்க வாய்ப்பில்ல. அவ ஏன் இந்த மாரி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு தாலிய வந்துட்டு கழுத்துல போடுறாரு. போட்டதுக்கு அப்புறமா எல்லா ஃபங்ஷனும் முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அருணாச்சல ஐயா நம்ம நந்தினிய கூப்பிட்டோமா, "உன்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "என்னங்க ஐயா சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "கண்டிப்பா நீ நகைய எடுத்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். எப்படி எங்க இருந்துச்சு நகை சொல்லு, எனக்கு உன்ன பத்தி தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "இல்ல ஐயா நான் தான் எடுத்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி எவ்வளவோ போராடுறாங்க. ஆனா வந்துட்டு அருணாச்சல ஐயா, "இல்லம்மா எனக்கு தான் தெரியும்னு சொல்ட்டேனே, அப்புறம் ஏன் நான் தான் எடுத்தேன் நீ எதுவும் ஏன் பொய் சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் தான் நம்ம நந்தினி உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இந்த மாரி சுந்தரவல்லி அம்மா தான் எடுத்து வச்சிருந்தாங்க. எங்க அவங்க போலீஸ் கிட்ட மாட்டிடுவாங்களோ அப்படின்ட்டு தான்யா, நான் வந்துட்டு நானே வந்துட்டு என் மேல பழி போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி, "ஏம்மா இந்த மாரிலாம் பண்ற?" அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம நந்தினி இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "உங்க குடும்பத்துக்கு நாங்க நெறைய கடன் பட்டுருக்கோம். அதனால தான் வந்துட்டு நான் இந்த மாரி பண்றேன். எந்த காரணத்துக்காகவும் என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். அந்த பிரச்சனையே வந்தாலும் அதுலருந்து எனக்கு மீண்டு வர தெரியும் ஐயா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி அருணாச்சல ஐயா கிட்ட பேசுறாங்க. அதுக்கப்புறமா சரி எங்க இருந்துச்சு நகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இந்த மாரி மாதவி அம்மாவும், சுரேகா அம்மாவும் ரொம்ப பரபரப்பா இருந்தாங்க. என்னாச்சும்மா அப்படின்னு போய் கேட்கும்போது, இந்த மாரி நடந்த உண்மையெல்லாம் சொன்னாங்க. நான் தான் வந்துட்டு சரி நானே நகை எடுத்துக்கிறேன். எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. நம்ம அம்மாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, மாதவி, சுரேகா தான் சொன்னாங்க. இந்த மாரி அம்மாவோட லாக்கர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் போய் எடுத்தேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே கேள்விப்பட்டதுமே அருணாச்சல செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா, ஒரு வாட்டியுமே சுந்தரவல்லி மேல வச்சிருக்க நம்பிக்கை எல்லாத்தையுமே வந்துட்டு சுந்தரவல்லி உடைச்சிடுறாங்க. சுந்தரவல்லி இவ்ளோ கேவலமா நடந்துக்க மாட்டா, சீப்பா நடந்துக்க மாட்டா, அவ அந்த அளவுக்குலாம் ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சல ஐயா எப்பலாம் நெனைக்கிறாரோ, அப்பலாம் வந்துட்டு நம்ம சுந்தரவல்லி வந்துட்டு, "இல்ல நீ நெனைக்கிற ஆள் இல்ல. நான் வந்துட்டு இன்னும் கேவலமான ஆள்" அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டே இருக்கா. எனக்கு வந்துட்டு கஷ்டமா இருக்கு. அவள என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சல வேகமா போறாரு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.